ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம் உரித்து அதை சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு காடை பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அரைச்சிட்டு செஞ்சு கொடுங்க. சூப்பராக நம்ம குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு வெங்காயம் தக்காளியும் போய் சேர்ந்துருங்க. இந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் அரைக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஒரு 3 பேருக்கு குழம்பு வைக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை அதில் ஒரு 4 ஸ்பூன் மிளகா பொடி சேர்க்குறேன், புளியோட இது கட்டியாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சிடும். நம்ம வெண்டைக்காயை சேர்த்து கொஞ்சம் பாவக்காய் வத்தலும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம பாவக்காய் வத்தல் ஏற்கனவே ஆல்ரெடி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காய் வத்தல், அந்த பாவக்காய் வத்தலை இதில் சேர்க்குறேன். நம்ம புளிக்குழம்புல இந்த பாவக்காய் வத்தல் சேர்கிறப்ப இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நமக்கு பாவக்காய் சாப்பிட மாட்டோன்னு சொல்கிறவங்களுக்கும் அடிக்கடி கொஞ்சம் இதை குழம்புல சேர்த்து கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பாவக்காய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காவை சேர்க்கணும். நம்ம வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கணும்னா, முதல்லையே வெங்காயம் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டோம்னா வெண்டைக்காய் குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நான் வெண்டைக்காய் இப்போ வதங்கிறதுக்கு குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் இடித்து வச்ச பூண்டு சேர்க்குறேன். இடித்து வச்ச பூண்டு சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் சேர்த்துறேன். உப்பு ஆல்ரெடி வதங்கிறதுக்கு நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இது நல்லா வதங்கி வரும், எண்ணெய் பிடிச்சி. இது பாருங்கள், நம்ம வெங்காயத்தை கறி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஏற்கனவே நம்ம புளி மிளகாத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போதும், இன்னும் கொஞ்சம் போடும். இங்கே பாருங்கள், வெந்தயம் நான் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வறுத்து அரைச்சி வறுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் முழுசாக குழம்புல போட்டு தாளித்தோம்னா யாரும் சாப்பிட மாட்டுறாங்க. அதனால் வெந்தயம் வறுத்து அதை அரைச்சி அந்த பொடியை தூங்குறோம். இப்போ நம்ம சூப்பரான நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிக்கலாம்.